கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு செம்ம தரமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ரம்யா வசமாக போலீஸ்கிட்ட சிக்க போகிறாங்க. அந்த சங்கரோட சேர்த்து தீபா வந்து காப்பாற்றிட்டாங்க. செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து சாமியார்கிட்ட விசாரிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி காரில் வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து என்ன மேடம் இவ்வளோ லேட் ஆகுது, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாயிடும் மேடம், அப்படின்னு இருட்டிடும் அப்படின்னு சொன்னோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணு அப்படின்னோடனே, அந்த பக்கம் வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வந்து தகவல் சொல்லிடுறாங்க அங்கே உள்ள அதிகாரிங்க எல்லாருக்கும். அவங்க வந்து என்னென்னா ஏதோ ஒரு சாமியார் தாடி வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் வந்து ஆற்றுக்கிட்ட சுற்றிட்டு இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு இன்ஃபார்ம் பண்ணதுனால மொத்த பேரும் வந்து காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோன்னே அதிகாரிங்க எல்லோரும் பார்த்தோன்னா இவர் பார்த்துடுறாப்புல, ஆஹா என்னடா இது பேரலெல்லாம் இருக்கே அப்படின்னு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து இவர் வந்து சேகர் முன்னாடியே உஷாராக பார்த்துட்டு மலை மேலே ஏறுறப்பயே பார்த்துடுறாப்புல. பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு வந்து ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டு வச்சிடுறாங்க. ஒரு வேளை ரம்யா ஃபோன் பண்ணால் மாட்டிப்போமேனு உஷாரா. அப்போ தான் சரி, எதுக்கு முதல்ல அவங்க 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னாங்களேன்னு அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, வந்தால் ரம்யா மாட்டிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க. அதான் வரேன்னு சொன்னால, அதுக்குள்ளே எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுற, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிப்படும் அப்படின்னோடனே, இப்போதைக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தள்ளி வைக்கலாம் தீபாவை பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாதா மேடம், இங்கே நிறைய அதிகாரிங்க 10-15 பேர் போலீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா என்ன இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமா மேடம், எனக்கு என்னமோ நம்மளை தான் பிடிக்க வந்திருக்காங்களோன்னு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்தால் மாட்டிப்பீங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி எல்லோரும் தேடி பார்க்குறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப, கரெக்டாக ஒருத்தர் மட்டும் நோட் பண்ணிடுறாப்புல, அவரை சங்கரை வந்து கரெக்டாக வந்து ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரோமோ அதோட முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து சங்கரை வந்து தாடியை பிடுங்கி பார்ப்பாங்க. இப்படி பிடிச்சி பார்த்தா வந்து தலைமுடி எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ இவ்வளோ நாளாக 2-3 நாளாக இங்கே சுற்றிட்டு இருந்தது நீ தானா, எதுக்கடா இங்கே பீப்பா வச்சுருக்க, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பிடிச்சி விசாரிக்க பார்க்கலாம். ஃபோன் கடைசியாக யாருக்கு பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சி ரம்யாவை வந்து மடக்கி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ரம்யாவை பற்றின எல்லா தகவலும் தீபாவுக்கு பக்கத்தில் இருக்கும்போதே தெரிஞ்சு, தீபா வந்து ரம்யாவை அடித்தாங்கன்னா செம்ம மாசாக இருக்கும்.